இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல நம்ம சிரியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா காசாவில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சிரியாவில் ஆரம்பித்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியாக ஏமன்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். முதல்ல சிரியாவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒரே முட்டுக்கா. நேத்தாவது என்ன பண்ணாங்கன்னா துருக்கி வெள்ளக்குடி தான் காட்டினாங்க. இன்னைக்கு காலிலே விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பல்மேரா T4 ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏர்பேஸை இஸ்ரேல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட்டாக் பண்ணதுடைய புகைப்படம் வந்திருக்குது. அந்த T4 ஏர்பேஸ் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக மாறி இருக்கு. அவ்வளோ அட்டாக் பண்ணதில் இனி அந்த ஏர்பேஸை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. தாக்குனதுக்கு இதுவரையுமே துருக்கி என்ன பண்ணாங்க, கண்டனம் தான் தெரிவித்தாங்களோ தவிர எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நேற்று கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை, அது இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ட்டாங்க. அந்த இடத்தவே துருக்கிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தாக்குனா அது இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு உண்டான பிரச்சனைன்னு சொல்லிட்டு துருக்கியை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே முட்டுக்காவே அந்த இடத்த போட்டு அழியலின்னு அழிச்சிட்டாங்க. பல இடங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா குண்டு குழியுமாக மாறி இருக்கு. துருக்கி பார்த்துட்டா இப்போதைக்கு அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கான ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. முதல்லையாவது அந்த இடத்த நம்ம பிடிச்சிடலாம், எதையாவது ஒன்று செய்யலாம், இஸ்ரேலை எதிர்க்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, அந்த இடத்த நம்ம தக்காத்துக்கொள்ளலாம்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நேற்று வாங்கின அடிக்கு அந்த இடமே நமக்கு வேணாங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அமைதி அடைஞ்சிட்டாங்க. துருக்கி சுத்தமாகவே காலிலே விழுந்துட்டாங்க. பயந்துன்னு தான் சொல்லணும், இஸ்ரேலுக்கு பயந்து. அந்த அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த இடத்துல ஏர்பேஸ் கட்டுறதுக்கான விஷயத்தெல்லாம் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்திருக்கு. அதுக்கு மீறி இதை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சால் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க, மறுபடியும் துருக்கி அந்த இடத்துல ஏர்பேஸ் அமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் விடமாட்டோன்னு இருக்காங்க. அதனால் பார்க்க போனால் இப்போ துருக்கிக்கு அந்த இடத்துல ஏர்பேஸ் கட்டக்கூடிய ஐடியா இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரே நாளில் தரமட்டமாக்கி விட்டாங்க. ஒரு பக்கம் இவங்களோட நிலைமை இப்படி இருந்தால் அப்படியே நம்ம காசாக்குள்ளே போகலாம். காசாக்குள்ளே இன்னைக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் தினமாக அறிவிச்சிருக்காங்க. குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது இது இந்த ஆண்டு மட்டும் கிடையாது. யாசர் அரஃபாத் இருந்த காலத்திலேயே இந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக அறிவிச்சிருந்தாங்க. அதனால அதே தினத்தவே இன்றைக்கும் மறுபடியும் குழந்தைகள் தினமாக அறிவிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆண்டில் 19,000 குழந்தைகள் இறந்துருக்காங்கன்ட்டு. என்ன சொல்கிறது, குழந்தைகள் தினம்னு அறிவிச்சுட்டு இத்தனை குழந்தைகள் முன்னேறினாங்கன்னு சொன்னாங்கன்னு பார்த்தா கிடையாது, 19,000 குழந்தைகள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில தான் அங்கே காசா இருந்துகிட்ருக்கு. அத்தனை ஆயிரம் குழந்தைகள் இறந்துருக்காங்க. உலகமே வாய் மூடி பார்த்துட்ருக்கு. இதே மற்ற இடத்துல ஏதாவது ஒரு குழந்தை இறந்தால் கூட அதை பற்றி பெருசாக நியூஸ் போகும். ஒரு கர்ப்பிணி பெண்கள் இறந்தால் கூட ஒரு பெருசாக நியூஸ் போகும். பெண்களுக்கு எதிராக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் கூட உலகமே பார்க்குற அளவுக்கு காரி துப்புற அளவுக்கு தான் நியூஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. 19,000 குழந்தைகள் இறந்துருக்காங்க. யாருமே என்ன பண்ணுறதில்ல, ஒன்றுமே கேட்குறதில்ல. அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு பிட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். நார்த்து காசாலேருந்து ஏற்கனவே 1.25 லட்சம் மக்கள், எவ்வளோனா 1.25 லட்சம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பகுதியிலேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. வேறு இடத்துக்கு போனாலும் அந்த இடமும் சேஃப் இல்லை தான். ஆனால் காலி பண்ணி போகிறதுக்காக பிட் நோட்டீஸ் போடுவாங்களே, அந்த மாதிரி பிட் நோட்டீஸ் போடும்போது அதில் இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாகவே மென்ஷன் பண்ணுறாங்க, எங்களுடைய பிணை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் காட்டி கொடுங்க. காட்டி கொடுத்தா உங்களுக்கு நல்ல சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும். நிம்மதியாக நீங்கள் வாழ்கிற மாதிரி, அமைதியாக வாழ்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லை, உங்களுக்கு எது நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட் நோட்டீஸ்லேயே அவங்க நேற்று குறிப்பிட்டு தான் இஸ்ரேல் ராணுவம் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சவுதி ஆகட்டும் எல்லாருமே கை கட்டி ஜம்முன்னு உட்காந்துட்டு அப்பப்போ மைக் எடுக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம், நீங்கள் போகிற நிறுத்துங்க, இது நல்லதில்லைங்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணுறதில்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக போயிடுச்சு. அதனால உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, உங்களுக்கு எது நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருக்கணும். நாங்களாக உங்களை விடுவிக்கிற வரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் நேற்று பிட் நோட்டீஸில் போட்டிருக்காங்க. அங்கே மக்களுடைய நிலைமை இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் ஒரு மக்களை இருக்க வைக்க முடியும்னு நினச்சி பாருங்கள். வாரக்கணக்காக மாதக்கணக்காக இப்போ ஒரு மாதம் ஆகிட்டுருக்கு. ஒரு மாதமாக சாப்பாடே இல்லை. ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமைனா வருஷக்கணக்காக அதுதான் அவங்க கடந்து வராங்கங்கும்போது மன ரீதியான தாக்கங்களும் அவங்களுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டுருக்கு. என்ன ஆகுனா, சாப்பாடே இல்லாட்டினா பித்து பிடிச்ச மாதிரி யாருக்காக இருந்தாலும் எல்லாருமே அங்கே சாப்பாட்டுக்காக தான் அடிச்சிட்ருக்காங்க டெய்லின்னா அவங்களுடைய நிலைமையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக மாறி போய் என்ன ஆயிருன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு
விரக்தி அடையிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்துரும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே நிலைமை அந்தளவுக்கு தான் மோசமாக போயிட்டு இருக்குதுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்பப்போ இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் செய்யும் போது இதில் யாராவது வந்து என்ன பண்ணுறாங்க, காசாவில் இருக்கக்கூடிய போராளிக்கு எதிராக தூண்டி விட்டால் கூட அதுவும் வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்பப்போ வந்து செய்திகளாக வந்துட்டு இருக்குது. காரணம் என்னென்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்கும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மன ரீதியான பிரச்சனைகளும் அங்கே வந்து இப்போ தான் புதுசாக வந்து வந்துட்டுருக்கு. இதுவரையும் நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டதே இல்லை, நாமளும் சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு சில தகவல்களும் வந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸுடைய கட்சி தான். இஸ்ரேல்கிட்ட காசை வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காசாக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு தகவலையெல்லாம் வந்து திரட்டுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராகவே வந்து பிரச்சனைகளெல்லாம் வந்து தூண்டி விடுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை கூட காசா போராளிகள் கண்டுபிடிச்சி வந்து அடக்கி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அந்தந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து காசாக்குள்ளேயே போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியே நம்ம இங்கே முடிச்சுட்டு ஏமனுக்கு போயிடலாம். ஏமனை பொறுத்தளவுக்கு பார்த்தா 2 ட்ரோன்கள் மறுபடியும் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஒன்று MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. இன்னொன்று வந்து வேறு ஒரு ட்ரோன் சொல்கிறாங்க, புது ட்ரோனு. அது வந்து சுட்டு வீழ்த்தப்படலை. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி ஹேக் பண்ணி இறக்கியிருக்காங்க. இவங்க எதிர்பாராத விதமாக ஒரு விஷயத்தை செய்ய போய் அதில் வந்து அது சிக்கிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பாலைவனத்தில் அது அப்படியே இறங்கியிருக்கு, மண்ணில் வந்து பாதி புதஞ்சிருக்கு. அதுக்கு மேலே மீதி தான் வந்து வெளியே தெரிகிற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. அதுவே மனிதர்கள் அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த ட்ரோனு. அது இல்லாமல் MQ-9 வந்து சுட்டே வீழ்த்திட்டாங்க. அப்போ மொத்தமாக 2 ட்ரோனை நேற்றும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று சுட்டு வீழ்த்திருக்காங்க, ஒன்று தரையிறக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஏமன் மேலே தாக்குதல் செய்கிறதுக்காக உளவு தகவலை பெற்று வருவதற்காக அனுப்பிவிட்டது. அதில் இந்த MQ-9 அப்படின்னு சொல்கிறது வந்து உளவு தகவல் மட்டும் கிடையாது, கையோடு என்ன பண்ணும், தாக்குதலும் செய்யும். அதேமாரி தாக்குதல் வந்தால் திருப்பி வந்து அதை வந்து எதிர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ அத்தனையும் மீறி தான், அது தகவல் திரட்டுறதையும் மீறி, அது தாக்குறதையும் மீறி, அது தாக்குனா திருப்பி அடிக்கிறதையும் மீறி தான் இவங்க வந்து ஹேக் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஏமனும் வந்து பவர்ஃபுல்லான ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்காங்க, மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கே ஒரு சவாலாக தான் இருக்குது. இதுவரையும் வந்து பார்க்கும்போது இது 22வது ட்ரோனாக இருக்குது. போர் ஆரம்பித்ததுலேருந்து பார்க்கும்போது வந்து இது வந்து 16வதோ இல்லை 17வதோ இருக்கும். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 4-5 ட்ரோன்களை வந்து கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே சுட்டு வீழ்த்திருக்காங்க. தொடர்ச்சியாக அமெரிக்கா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுல நம்பர் 1 இருக்கிறது ஏமன் மட்டும்தான். ஏன்னா ரஷ்யாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்த ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ரஷ்யா வந்து அதை சுட்டு வீழ்த்துறாங்க. ஆனால் எண்ணிக்கையில் ஒரு 5 ட்ரோனு 6 ட்ரோனுங்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் 22 ட்ரோன் வந்து MQ-9 ட்ரோனவே வந்து இதுவரை சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதுலேயும் வந்து போன ஒரு வாரத்தில் மட்டுமே இது 3வது ட்ரோனுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் வந்து யாருமே இதுவரையும் அமெரிக்காவுடைய பொருட்களை வந்து சுட்டு வீழ்த்துறதே கிடையாது. பொதுவாக சுட்டு வீழ்த்துறக்கே ஒரு தைரியம் வேணும். அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுவான், பெரிய பெரிய தாக்குதலை முன்னெடுப்பான்னு தெரியும். அதெல்லாம் சுட்டு வீழ்த்துறக்கே ஒரு தைரியம் வேணும். ஆனால் அதை மீறி வந்து சுட்டு வீழ்த்துறதுக்கு அந்த அளவுக்கு பவரான வெப்பன்லாம் வந்து இருக்குது. அது ஒரு சின்ன நாடு தான் வந்து ஏமன்லாம், பொருளாதார பிரச்சனையில் இருக்கக்கூடிய நாடு. அவங்களே இத்தனையெல்லாம் சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு பெரும் கேவலம் தான் சொன்னோம். அதை தான் நம்ம நாடு ஆகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பல மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பிஸ்னஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரோனை வந்து இவங்க குருவி சுடுற மாதிரி சுட்டாங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பாதுகாப்பான ட்ரோன் இல்லையோ, இதை போய் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறதா, எதை வந்து யாரும் சுட்டு வீழ்த்த முடியாதோ அதை தானே வாங்கணும்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளையும் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்பர் 1 இருக்கக்கூடிய ட்ரோனை கூட வந்து ஏமன் வந்து சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க. அதுலேயும் 1 பில்லியன் அளவுக்கு, $1 பில்லியன் அளவுக்கு மட்டுமே வந்து ஏமனை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து பார்த்தா பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவு தான். ஏன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு கடன் இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 9 பில்லியனை கட்டணுன்ட்டு இருக்காங்க. ஆனால் ஏமன் மட்டுமே 1 பில்லியன் அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான், சாதாரணமானது கிடையாது. இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகளாக இருக்குது.